முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங் கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசனெஞ்சமே சொல்லின் தொககொண்டு உனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயா வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. இப்பூலகத்தில் பகவத் ராமானுஜர் அவதரித்து மக்களெல்லாம் முன்னேறி பகவானுடைய திருவடிகளை அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தார். ராமானுஜர் எப்படிப்பட்டவரை திருத்துவார்? உயர்ந்தவர்களை மட்டுமா, நடுவானவர்களையா, அல்லது நம் போன்று ஞானத்திலும் பக்திலும் குறைந்திருப்பவர்களையும் திருத்துவாரா? இதை திருவரங்கத்தமுதனார் தம்முடைய ராமானுஜ நூத்தாந்தாதியில் ரொம்ப ஆச்சரியமா விளக்கி கொண்டு வருகிறார். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது 48வது பாசுரம். இதற்கு கீழே 47வது பாசுரத்தில் ஒரு கருத்து பார்த்திருக்கோம். எனக்காரும் நிகரில்லை, ராமானுஜராலே நான் அனுகிரகிக்கப்பட்டேன், இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்ன இந்த லோகத்துல தர்மத்தை ஸ்தாபித்து கொடுத்தார் ராமானுஜர். திருவரங்கத்தின் பெருமை, ஸ்ரீ வைகுண்டநாதன் தான் பூலோக வைகுண்டமாகிற ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் பரமாத்மா, அவர்தான் உங்களுக்கெல்லாம் நாதன் என்று ராமானுஜர் நமக்கு சொன்னார். அவ்வி ராமானுஜராலே நான் அருளப்பட்டேன், அதனால் எனக்கொன்னும் நிகரில்லை, ஒரு துன்பமும் இல்லை, எந்த கட்டமும் அடியனுக்கு இல்லை என்பதை ரொம்ப பெருமையோட சாத்விகமான அகங்காரத்தோட சொல்லிக் கொண்டார். இனி அடுத்து இப்ப பார்க்க வேண்டிய பாசுரம், ஒருவேளை உமக்கு இந்த எண்ணம் எங்கேயானு குறைஞ்சு போய் நீர் ராமானுஜரை விட்டு விலகிவிட்டால், அல்லது உம்ம ராமானுஜர் விட்டு விலகிவிட்டால், ரெண்டும் சாத்தியம்தானே. இந்த லோகத்துல உறவுக்காராளுக்குள்ளேயே நெருக்கமான உறவா இருக்கும், என்னமோ 5-6 வருஷம் கழிச்சு விட்டு போடும். ரொம்ப நெருக்கமான பந்துக்களா இருப்போம், ஏன் விட்டுதுன்னே தெரியாது விட்டு போடும். இவரையும் அவரையும் பிரிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு 10 வருஷம் பார்த்திருப்பா. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முகத்துக்கு முகமே பார்க்கல அப்படின்னு கூட ஆயிடும். அது ஒண்ணு சண்டேன்றே தேவையில்லை, என்னமோ விட்டு விலகிப்படும். அது ஏன் போச்சுன்னே தெரியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரே ஊர்ல ஒன்னா இருக்கும், அது மாதிரி படுத்தினாலே பழக்கம் விட்டுப்படும் தெரியுமோ. எல்லா பிள்ளைகளோ பொண்களோ பள்ளிக்கூடத்திலேயோ படிக்கிற இடத்துலயோ கடைசி நாள் அன்னைக்கு ரொம்ப கையெல்லாம் குலுக்கிண்டு தோளோட தோள் கட்டிண்டு அணைச்சிண்டு அழுது சிரிச்சு என்ன சொல்லிட்டு போவா, நமக்கு முன் வருஷத்து வருஷம் வரைக்கும் ஒத்துரும் இந்த இடத்தை விட்டு போன அப்புறம் சம்பந்தமே வச்சுக்கல. ஆனா நாம் அப்படி இருக்க போறது இல்ல, நம்ம ஒவ்வொரு மாசமும் பேச போறோம், அடிக்கடி தொடர்பில் இருப்போம் இப்படின்னு தான் ஒவ்வொரு வருஷத்து பிள்ளைகளும் சொல்லிட்டு போறா. ஆனா அதுக்கு அடுத்தது வாழ்க்கை சம்பந்தம் இருக்குமானால் ஒண்ணும் இல்ல, வாழ்க்கைங்கிற சுழல் அடிச்சின் பட போறது, சம்பந்தமே இருக்காது. இப்ப அத போலதான் சந்தேகம். இத்தனை தூரம் கூடவே இருந்த வாழ்க்கையே தொடர்பு விட்டு போறதே. நீர் ஒருவேளை ராமானுஜரை விட்டுட்டீர்னால், ராமானுஜர் ஒருவேளை உம்மை விட்டுட்டார்னால் அப்ப என்ன ஆகும்? இந்த சம்பந்தம் எல்லாம் போயிடுமே. அப்ப உமக்கு நிகரில்லை நிகரில்லை, என் நாட்டம் 6 அனுபவிச்சான்னு சொன்னீரே, அது போயிடுமே அப்படின்னு கேள்வி. இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்க. ஏன்னா நம்மளே இப்ப பக்தர்களா இருக்கும், அடிக்கடி போவமா இருக்கும், ஸ்லோகம்லாம் சொல்றோம், ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்றோம், பகவான் இடத்துல மனசு ஈடுபட்டு இருக்கு, நன்னா இருக்கும். ஏதானு ஒண்ணு தேவையில்லாதது குடும்பத்துல நடந்துடுத்துனாலோ, யாரானு ஏதானு ஒண்ணு நம்மள சொல்லிட்டாள்னாலோ அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் அது நிற்கும்னு தெரியாது. ஏன்னா அந்த உறுதி இருக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் நமக்கு இருக்கணுமோ இல்லையோ, அது இல்லைன்னாலே சட்டுன்னு உறுதி போயிடும். இதத்தான் அவ கேக்குறா, யாரோ பக்கத்துல இருக்கிறவாள்லாம் அப்படின்னு திருவரங்கத்தமுதனாரை கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்றார், இல்ல இது விட்டு பிரியாத சம்பந்தம், இந்த 2 சம்பந்தமும் பிரியாது. அவரும் என்ன விட முடியாது, நானும் அவரை விட மாட்டேன். என்ன காரணம் தெரியுமோ, அவருக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட தான் இருக்கு, எனக்கு என்ன தேட்டம் வேணுமோ அது அவரிடத்துலதான் இருக்கு. இப்படின்னா விட்டுட முடியுமா? ஒத்தருக்கொத்தர் தேவையானது இருக்குன்னாலே விட்டு பிரியவே முடியாது. அப்படி என்ன நீர் வச்சிருக்கீர்? இப்போ
உமக்கு ராமானுஜரிடத்துல என்ன வேணுமோ இருக்குன்னா கூட சரி, அவருக்கு வேண்டியது உம்மகிட்ட ஞானம் இருக்க போறதா? இப்ப எனக்கு வேண்டியது பகவான்கிட்ட இருக்கு, அதுக்குன்னு பெருமாளுக்கு வேண்டியது தானே எங்கிட்ட இருக்கான்னா ஒண்ணுமில்லையேன்னு செய்ய தோணும். இல்ல, இருக்கு. நமக்கு வேண்டியது அவரிடத்துல இருக்கு, அவருக்கு வேண்டியது நம்ம கிட்ட இருக்கு. ஆகவே விட்டு போகவே மாட்டார். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கிற சம்பந்தம் லௌகிகமான லோகரீதியான சம்பந்தம் இல்லை. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கும் சிறந்த சம்பந்தம். அதனால அதை விட்டு போறதுக்கு முடியாது. என்ன தேவைன்னு பாப்போம். நிகரின்னி நின்னவன் நீசதைக்கு நின் அருளன்களன் நி புகழொன்னுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பரவும் பெருமை ராமானுஷ இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயனிருவோமுக் காண பின்னே. 2 பேருக்கும் பயன். அதுக்கப்புறம் நாம எதுக்கு அகல போறோம்? இனி நாம் பழுதே அகலும் பொருள் என். பழுதேனால் வீணாக பிரிஞ்சு படுமா? பிரிஞ்சா நஷ்டம்னு தெரியும் சுவாமி, பிரிய மாட்டோம். அப்படி என்ன உமக்கு லாபம் இருக்கு? அவருக்கு என்ன லாபம் இருக்கு? பயன் இருவோமுக்கான பின்னே. எனக்கும் பயன் இருக்கு, அவருக்கும் பயன் இருக்கு. சொல்லுகிறேன் கேள்மின். இந்த பாட்டு ரொம்ப சுலபமான பாட்டு. எனக்கு தேவையானது அவர்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப நீச்சன். இந்த நீச்சன், இந்த தாழ்ந்தவனுக்கு ராமானுஜருடைய அருள் ஒண்ணுதான் வழி. அது இருந்தா தான் நான் மோட்சம் போக முடியும். அதனால எனக்கு அவரிடத்துல தேவை என்ன? அருள், அனுகிரகம். அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் நான் தப்பிப்பேன். அவருக்கு என்ன தெரியுமோ தேவை? ராமானுஜருடைய அனுகிரகம் இருக்கே, அது இப்படி தேடுறது. என்ன தேடும்னால், உலகத்திலேயே நீச்சன் யாரு? அவனை ரட்சித்தாத்தான் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறவனே தாழ்ந்தவனை தேடுறது. நன்னா கேட்டுங்க, அந்த தாழ்ச்சி என்ன தவிர லோகத்துல யாரும் கிடையாது. அப்படி பிடிச்சிட்டா இருப்பவர். அந்த தாழ்ந்தவர்களுக்குள்ள நான் தான் ரொம்ப தாழ்ந்தவன். அப்ப ராமானுஜர் தேடின் வர்ற தாழ்ச்சி யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட தான் இருக்கு. நான் தேடின் போற அருள் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவர் அருளுக்கு என்னுடைய நீச்சத்தன்மை தேட்டம், என் நீச்சத்தன்மைக்கு ராமானுஜருடைய அருள் தேட்டம். இப்படியாக பயன் இருவோமுக்கான பின்னே இப்படி 2 பேருக்கும் பயன் இருக்குச்சே. இனி நாம் பழுதே அகலும் பொருள். எதற்காக வீணா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போட போறோம்? போக மாட்டோம். இப்ப இத சொல்றதை என்ன அழகா வச்சிருக்காரு பாருங்க. ஒரு பக்கம் தனக்கு ராமானுஜர் வேணும்னு சொல்லிவிட்டார், இன்னொரு பக்கம் தான் நீச்சன்னு சொல்லிட்டார். நீச்சன் ஆனாலும் விட முடியாது ராமானுஜராலேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் அருளுக்கு இதுதான் தேட்டமா இருக்கு. பதபதார்த்தம் பார்ப்போம். நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு, என்னுடைய நீச்சத்தை, என்னுடைய தாழ்ந்த தன்மை, நிகரின்றி தாழ்ந்ததுல என்ன போல வசந்தவன் கிடையாதுங்கிறார். இது என்னது சுவாமி? தாழ்ந்ததுல தாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லட்டும், தாழ்ந்ததுல என்ன போல உயர்ந்தவன் கிடையாதுன்னால் இந்த சட்டுன்னு தமிழ்ல ஓட்டப்பந்தயத்துக்கு போறச்சே சொல்லுவோம் இல்லையா, கடைசியில முதல்ல வந்தாள்னு. அப்படின்னா கடைசியில வர்றதுல முதல்ல வந்துட்டாரு இருப்போம். அந்த மாதிரி நிகரின்றி நின்ற என் நீசத்தைக்கு, என்னுடைய நீச்சத்தைக்கு நிகரில்லை, என் பெருமைக்கு நிகரில்லைன்னு இல்லை, என் நீச்சத்தைக்கு நிகரில்லை. அவ்வளவு தாழ்ந்தவன். ஆத்ம குணங்கள்ல ஒண்ணு கூட இல்லை. ஆத்ம குண லேசமும் ரஹிதன். அனாத்ம குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. எந்தெந்த தேவையற்ற குணங்களோ குற்றமோ அதத்தனையும் பூர்ணமா இருக்கு. ஆனா ஆத்ம குணம் சாந்த சம தம முதலான குணங்கள் இல்லை. அதனால நிகரின்றி நின்ன என் நீசதைக்கு உன் அருளன் கணன்னி புகழொன்றுமில்லை. உன் அருள் தேவரியருடைய அனுகிரகம் என் கணன்றி, அது என் பேர்ல இருக்கே, அதை தவிர தேவரியருடைய அருள் என் பேர்ல விழறதே, அதை தவிர புகழ் ஒன்றும் இல்லை. எனக்கு வேறு கதி இல்லை. இந்த நீச்சத்தையை தாண்டி நான் மோட்சத்துக்கு போகணும்னால் உன் அருளே ஒரே புகழ். அருள் என் கணன்னி புகழ் ஒன்றும் இல்லை. அருள்ங்கிறத கிருபான்னு வச்சுங்கோ, கருணா வச்சுக்கலாம், தயான்னு சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். உன்னுடைய அருள் என் பேர்ல விழறதை தவிர வேறு புகழ் இல்லை. அருட்கும் அகுதே புகழ். அருட்கும்னு சொன்னா உம்முடைய அருளுக்கு, தேவரியருடைய அருள் கிருபைக்கு அகுதே புகழ். இங்க அகுதேங்கிறத என்னுடைய நீச்சத்தைன்னு போட்டுங்க. என்னை என் நீச்சத்தைக்கு அருள் புகழ்னு சொல்லிட்டார். அருளுக்கும் அதேதான் புகழ்னு சொல்லணும்னா அந்த அதேங்கிறதுக்கு என்ன அர்த்தமா இருக்கணும்? என் நீச்சத்தை தான் அர்த்தமா இருக்கணும். அப்ப உன்னுடைய அருளுக்கும் என் நீச்சத்தையே புகழாக இருக்கிறது. எத்தனையேனும் தண்ணீரே புகழ். நான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவனா, அந்த தாழ்ச்சியே தான் உன் அருள் தேடுறது. அப்ப என்னுடைய நீச்சத்தை ஒழிய வேறு புகழ் இல்லை. புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷ. புன்மை தாழ்ச்சி அஸ்பிருஷ்ட தோஷ கந்தரான, இந்த சம்சாரத்திலேயே எந்த தோஷமும் தட்டாத வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை சொல்றாராம் புன்மையிலோர்னுட்டு. புன்மைனா தாட்சி. புன்மையிலோர் தாட்சியே இல்லாதவர்கள் நித்திய சூரிகள். ஆதிசேஷன், விஷக்சேனர், கருடன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு குற்றமும் இல்லாதவர்கள்.
நம்மளாவது இப்ப பத்த ஜீவாத்மாக்கள் குற்றத்தோட இருக்கும். முக்தி அடைஞ்சவா கூட ஒரு நாள் குற்றத்தோட இருந்துட்டு ஒரு நாள் மோட்சத்துக்கு போயிருக்கா. ஆனா வைகுந்தத்திலே இருக்கிறவாளுக்கு எப்பவுமே குற்றம் இல்லையோ இல்லையோ. அதனாலதான் புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷ. ஆதிசேஷன் அவரேதான் அவதரிச்சிருக்கார். விஷக்சேனரும் கருடரும் நம்மோட கூட இருந்தவர் கீழே இறங்கி போயிருக்கார். என்னமா கீழோகத்துல காரியம் பாக்கிறார் பத்தியோ என்று வைகுந்தத்துல புகழ் பேசிட்டு இருக்கலாம். இந்த லோகத்துல பேசினது ஆச்சரியம் இல்ல. புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா உடையவரே இருவோமுக்கு பயனான பின். மொத்தத்துல இப்ப 2 பேருக்கும் பயனாயிடுச்சு. என் நீச்சதைக்கும் உன் அருள் புகழ், அருளுக்கும் என் நீச்சதை புகழ். ஆக பயன் இருவோமுக்கான பின்னே இருவருக்குமே பயனான பின்பு நாம் இனி பழுதே அகலும் பொருளன். எதற்கு தேவையில்லாம 2 பேரும் பிரிஞ்சு போட போறோம்? பழுதே வீணாக அகலும் பொருளன். அகல்வதாலே பயனுண்டா? அதனால் நாம் இருவரும் அகல மாட்டோம். நானும் அவரை விட்டு போக மாட்டேன், அவரும் நம்ம விட்டு போக மாட்டார். ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுப்போமே. நாம எல்லாம் தாசர்களும் இல்லையோ. தாசர்களுக்கு யார் தேவை? சுவாமி. சுவாமி இருந்தா தானே தாசன். அப்ப இந்த தாசர்கள்லாம் நீங்க நன்னா இருக்கணும்னா நீங்க யாரான்னு எதிர்பார்ப்பீங்களா? ஒரே கதி சுவாமி பகவான் இருக்கணும். அத்தோட முடிஞ்சு போடாது. இப்போ மெதுவா கொஞ்சம் பெருமாள்கிட்ட போய் அவருடைய திருவடிகளை தட்டி நீர் சுவாமி சுவாமின்னு எல்லா இடத்தையும் பேர் போட்டு இருக்கீங்களே, ஒருவேளை தாசர்களே இல்லைன்னா நீர் என்ன ஆவீர்? ஓஹோ, தாசர்களுக்கு சுவாமி வணங்குற மாதிரி சுவாமிக்கும் தாசர் இருந்தா தான் இவர் பெரிய முதலாளி சுவாமி. ஆனா தொழிலாளி இல்லைன்னுட்டா. தொழிலாளி இருந்தா தான் முதலாளி, இல்லைன்னா இந்த பேரே வராது இப்போ. அதனால முதலாளிக்கும் தொழிலாளி தேவை, தொழிலாளிக்கும் முதலாளி தேவை, சுவாமிக்கு சொத்து தேவை, சொத்துக்கு சுவாமி தேவை. அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் நான் உன்னை எண்ணி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணி இலை, நானும் உன்னை விட்டு இல்ல. அதுக்குன்னு இருமாந்து படாத, நீ என்னை விட்டு இல்ல. நான் இருந்தாத்தான் நீ. பகவான் ஆத்மா ஆத்மானுட்டா சரீரமே இல்லாதவர் எப்படி ஆத்மாவா இருப்பாரு? இந்த சரீரமே எனக்கு இல்ல, நான் ஆத்மான் இருந்தா ஆத்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது வேண்டாமா? அதனால 2 பேரும் விட்டே பிரிய மாட்டோம். இனி ஆச்சரியமான சில கருத்துக்களை வைக்கிறார். என்னன்னு பார்ப்போம். நிகரன்னி நின்ன என் நீசதைக்கு, என்னுடைய நீச்சத்தை ரொம்ப தாழ்ந்தது. நீச்சனேன் நிறை ஒண்ணுமிலேன், என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கிய நம்மாழ்வார் பாசுரம். ஒரு நிறைவு என்கிட்ட இல்லை. எல்லா அனாத்ம குணங்களும் இருக்கு, குற்றங்கள் எல்லாம் இருக்கு, நல்லது இல்லை. இப்படிவா சொல்லிக்கிறாளேங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் குழம்பி போடுவோம். நிஜமாவே திருவரங்கத்தமனார்ட்ட ஒரு நல்லதுமே இல்லையோ, எல்லா குற்றமே அவர்கிட்ட இருக்கோ, என்னாட்டம் தானோ அப்படிங்கிற அளவு தோணிப்படும். என்னாட்டெல்லாம் இல்லவர், அவர் நம்மளத்தான் இந்த பாட்டுல சொல்லிக்கிறார். அவர் தன்னை சொல்லிக்கல இந்த பாட்டுல. இப்போ நீங்கள்லாம் சொல்ல போறீங்க நாளைக்கு திருவரங்கத்தமனார்து, அவருக்கு இல்ல இந்த குற்றம். ஆனா இந்த 2000 3000 சொல்ல போறவாளுக்கு தான் அந்த குற்றம் இருக்கு. இப்போ அப்ப இதை சொல்லிட்டுதான் ராமானுஜர் அணுகணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டுல சாதிக்கிறார். அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயா அத்யாபி வஞ்சனபரஹா. இன்று நான் வஞ்சிச்சுட்டு தான் இருக்கேன், ஒண்ணு நல்லவனா மாறிப்படல, குற்றம் குற்றமே. நிகரின்னி நிர்ணய நீசதைக்கு கோன்யோஸ்தி சதுருஷோமயா. என்னென்ன நீச்சத்தை நம்மகிட்ட இருக்கு? இப்போ நானே தெய்வம்னு சொல்றவா இருக்கா, நானும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றவா இருக்கலாம், இல்ல தெய்வமே கிடையாதுன்னு சொல்றவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையோ. அப்ப இதெல்லாம் நிகரின்னு நின்ன, இதெல்லாம் நானும் சொல்லியிருக்கேங்கிறார். ஒண்ணு நான் புதுசு இல்ல, இன்னைக்கு ஏதோ துளி வந்துட்டேங்கிறதுக்காக நேத்தி வரைக்கும் எப்படி தவிச்சேன்னு தெரியாதா? இன்னைக்கும் உண்மையாவா வந்துட்டேன், அது எனக்கு தான் தெரியுது இப்போ. அதனால நிகரின்னி நிர்ணயன் நீசதைக்கு உன் அருள் என் கண் அன்றி, உன்னுடைய அருள் என் பேர்ல விடறதை தவிர வேறு வழி கிடையாது. வியசனேஷு மனுஷ்யானாம் வியசனேஷு மனுஷ்யானாம் பிரிஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. இது ராமனை பத்தின வாக்கியம். ராமன் தன்னுடைய பிரஜைகள்ல யார் துன்பப்பட்டாலும் தான் முதல்ல துன்பப்படுவாராம். அதே போல தம் பிரஜைகள்ல யார் சந்தோஷப்பட்டாலும் தான் முதல்ல சந்தோஷப்படுவாராம். இது ராமனின் பெருமை. அப்ப மத்த பேர் துக்கப்பட்டா அதை பார்த்து துக்கப்படுறார், சமப்படுறார். அடுத்தது அந்த துக்கத்தை போக்குறதுக்கு சீத்தை முயற்சித்தாளே. ராட்சசிகள் எல்லாரும் கஷ்டத்துல இருக்கா, ஹனுமான் இந்த 700 ராட்சசிகளையும் கொன்னுடணுங்கிறார். ஆனா அனுமதிக்கலையே சீதை, கூடாது என்று சொல்லிட்டாலும் இல்லையோ. அப்ப ராமனை விட சீத வசதி. இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து பொறுக்க மாட்டாமல் அதிலிருந்து மீட்க செய்தாள். அதை விட இப்ப ராமானுஜர் வசதி. அந்த ராட்சசிகளானு பயந்து நடுங்கினா, ஏதோ விபீஷணனானு சரணம்னு வந்து நின்னான், பிரஜைகளானு ராமன் ராமன் இருந்தா. நம்ம அந்த மாதிரி ராமானுஜர் ராமானுஜர்னு இருக்கிறோம்னா இல்லாட்டா கூட என் நீசத்தைய பார்த்து அனுகிரகித்தாரோ இல்லையோ. அப்ப ராமனை விட சீதை உயர்ந்தவள்,
ராமனையும் சீதையும் விட ராமானுஷர் உயர்ந்தவர். அதனாலதான் அருள் என்கணன்னி புகழ் ஒன்றும் இல்லை, உன் அருளை மட்டுமே புகழாக பற்றி இருக்கிறேன். அபராத கணைர் அபூர்ண குக்ஷி கமலா காந்ததையே கதம் பவித்ரி. தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அபராதங்களுக்கு நான் இருப்பிடமா இருக்கேன். தேவி தயாதேவி, உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை, என்னை மட்டும் நீ விட்டுடாத தெரியுமோ. ஏன் உம்மை விட்டுட்டு நான் இன்னொருத்தர் பிடிச்சிருந்தா? நீர் ஒருத்தர் தான் பக்தரான்னா. தேவரீருடைய திருவயிறு இருக்கே, சாப்பிட்டு 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 பழகிருக்கு. ஆறு திருவேங்கடமுடையானுடைய தயா, தயையே பெண்ணுன்னு வச்சுங்க. அந்த தயனுடைய திருவயிறு நிறைய சாப்பிடணும். எதை சாப்பிடும்? நம்முடைய தோஷங்களை. ஏன்னா தயாதேவிக்கு ஷோர் எது? என் தோஷம் தானே. நான் தோஷத்தை கொடுத்து கொடுத்து கையில பெரிய வெள்ளித்தட்டை எடுத்துட்டார். மேல அப்படி சகப்பா பட்டுல போட்டு மூடி திருவேங்கடமுடையான் முன்னாடி ஒரு சுவாமி கிடுகிடுன்னு எடுத்துன்னு போனார். வேற யாரும் இல்லது, நான் தான். நான் எடுத்துன்னு போனேன். என்னான்னு பெருமாள் ஏதோ ரொம்ப பெரிய தங்க கிரீடம் புதுசா வந்திருக்கு போல் இருக்கு. அப்பப்ப மாசத்துக்கு ஒருத்தர் சாத்தரா, இவரும் ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கா போல் இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா நம்முடைய அனைத்து தோஷங்கள் அதெல்லாத்தையும் நன்னா வெள்ளித்தட்டில் வச்சு கொண்டு போய் சமைச்ச உடனே பெருமாள் தன் தயாதேவியை பார்த்து, உனக்கு ஏதோ பெரிய பிரசாதம் வந்திருக்கு போல் இருக்கு, எடுத்துக்கோன்னார். கிட்டு கிட்டு கிட்டுன்னு வாங்கினா சாப்பிட்டா கொஞ்சம் வயறு ரொம்ப நாப்பல இருந்தது. தேசிகன் சாதிக்கிறார், நான் பரமதத்துக்கு போன விற்பாடு இத போல உனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்க போறது இல்லை. ஏன்னா இத்தனை தோஷம் யார்கிட்ட இருக்கு? என் ஒத்தங்கிட்ட தான் இருக்கு. அதனால இனிமே பசி யாராமல் பாதி வயிற்றோடே நீ தவிக்க போகிறாய். என்ன அழகா வச்சிருக்கார் பாருங்க விஷயத்தை. அப்ப அத்தனை தூரம் தாழ்ந்தவன்னு சொல்லுட்டார், அத்தனையும் மன்னிக்கிறாள் தயன்னு சொல்லிட்டார். ஆனா நான் இல்லைன்னா இவ்வளவு தாழ்ந்தவன் லோகத்துல இல்லேன்னு. அத போலத்தான் நிகரின்றி உன் அருளன்கள் அன்னி புகழ் ஒன்னும் இல்லை, அருட்கும் அகுதே புயல். ராவணனே திரும்பி வந்தா கூட ஏத்துக்கிறேன்னு ராமன் சொல்லிருக்கலாம். ராட்சசிகள் எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு கூட சீத்தை சொல்லிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எத்தனை நாளைக்கு? மொத்தமே 10 மாசத்து கதை தானே சுவாமி. ராவணனை சந்திச்சதுல இருந்து போனதுக்கு எத்தனை நாள்? 10 மாசம். இவ்வளவுதானே இப்ப சண்டை. அவ போய் பிரிஞ்சிருந்தது 10 மாசம் தானே. நமக்கும் பகவானுக்கும் சண்டையும் நான் ஓடிட்டு இருக்கிறதும் 10 மாசமா? 10,000 ஜென்மம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, அனந்த கோடி ஜென்மமா இத்தையே தான் மயிண்டிருக்கேன். அப்படி இருக்குச்சு. இந்த அருளை தவிர எனக்கு புகழ் உண்டோ? ராமன் அருள் போராது, சீதை அருள் போராது, நின்னருள். இது எதுக்கு வேணும்னு நின்னருள்னு சொல்றாருனால், இது சீதையினுடைய அருள் இல்லே, ராமனுடைய அருள் இல்லே, ராமானுஜா உன் அருள்னு அர்த்தம். அந்த அருள் இருந்தா தான் நான் உஜ்ஜீவனம் அடைய முடியும். எதிவா ராவணஸ்வயம்னு பண்ணதும் அருட்கு மகுதே புகழ். அடியனுடைய தேவரியருடைய அருளுக்கும் என்னுடைய நீச்சதை தான் ஒரே புகழ். கிருபா குணத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ராமானுஜர் இடத்துல நிறைய கிருபை இருக்கு. ஆனா அவர் மன்னிக்கிறதுக்கு வேண்டிய தோஷத்தோட ஒத்துருமே வரலன்னு வச்சுங்க. கிருப்பையை வச்சு என்ன பண்ணுவார்? ஜாகிரதையா பொட்டியில போட்டு வச்சு பூட்ட வேண்டியதுதான். இப்போ ஒருத்தர் பணக்காரனா இருக்கார், ஒத்துருமே கையேந்தலன்னா யாரு கொடுப்பார்? அப்ப கொடை வள்ளல்ங்கிற பேரே கிடைக்காது அவருக்கு. ஒருத்தருக்கு வள்ளல்ன்ற பேர் கிடைக்கணும்னா கையேந்தினா தான் கிடைக்கும். ஒருத்தர் வாத்தியார் ஆகணும்னா படிக்க 4 பிள்ளைகள் வந்தா தான் கிடைக்கும். அத போல நீர் கிருபாவான் ஆகணும்னால் நான் வாய்ண்டத்தானே கிடைக்கும். அதனால உன் கிருபைக்கு விஷயம் வேணும்னால் அடியேன் தான் உள்ளேன் என்றும் சாதித்தார். இந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமா ஆளவந்தாருடைய ஸ்லோகத்திலிருந்து துவயாபி லப்த பகவன் இதமபி அனுத்தமஹ பாத்திரமிதன் தயாயாக நிமஜ்ஜதஹ அனந்த அர்ணவாந்தஹ. அனந்தமான அர்ணவம் சம்சார சாகரத்துக்குள்ள நான் கிடக்கிறேன். சிராயமே கூலமிவாசி லப்தா. அடியன் அனந்தமான சம்சார சாகரத்தில் இருக்கேன். உன் திருவடிகள் எனக்கு கிடைச்சது. நீ அப்படி வர என்ன அழகா சொல்றாரு தெரியுமோ ஸ்தோத்திரத்தினத்திலே. யாரோ ஒருத்தர் மூழ்கிப்படுவார். அவர் மூழ்கி விட்டாருன்னா தூக்கணவரை. அதுக்கு அரசாங்கத்திலேருந்து இந்த எல்லையில இருக்கிற காவல் படையெல்லாம் வச்சிருப்பா. அவ உடனே படகெடுத்து இந்த மீட்பு படை கிடுக்கிடுன்னு போயிட்டே இருப்பாப்போ. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த மீட்பு படக்காரா எல்லாருக்கும் படகு வாங்கி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இந்த தொலைநோக்கு பார்வை வேண்டியத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. பேசுற கருவிகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. அவா ஒரு 100-150 பேர் இருப்பா. அவளுக்கு நிறைய சம்பளம் எல்லாம் கொடுப்பா. நிறைய செலவழிச்சு எல்லாம் படகெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா. ஒருவேளை அவளுக்கும் உள்ள இருந்து உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு வருஷத்துக்கு ஒரு தரம் பார்த்து தானே சம்பள உயர்வு கொடுப்பா. அவர் சொன்னார், அது லோகத்துல எல்லாரும் ரொம்ப ஜாகிரதையா போயிட்டா. அதனால ஒருத்தர் மூழ்கிறதுக்கு வரதே இல்லை. அதனால் நாங்க ஒருத்தரையும் இந்த 1 வருஷத்துல காப்பாத்தலைன்னால் இவருக்கு எப்படி சம்பளம் உயரும்? இவர் ஆபத்தே 4 பேர் மூழ்கி அவன் மூழ்கிற சமயத்துக்கு நான் காப்பாத்தினேன்னா தான். அப்ப இவனுக்கு எது தேட்டம்? மூழ்கிறவன் தேட்டம். சுவாமி இது நியாயமா சுவாமி? மூழ்கிறவனை போய் தேடின்னு போவீரானால் வேற வழி இல்ல. இவாளுக்கு மூழ்கிறவன் கிடைச்சா தான் இவா பெருமை. இப்போ மூழ்கிறவனுக்கு யார் வேணும்? இவன் வேணும்.
இவன் போனாத்தானே அவன் மூழ்கிறதுல இருந்து வெளியில வர முடியும். இது வேற வழி இல்லை. இப்ப மருத்துவர்களே இருக்கா, வைத்தியர்கள்லாம் இருக்கா. இப்ப அவளுக்கு நோயாளிகள் வரலன்னா, சாமி லோகத்துல இருந்து நோயையே இழுக்கணும், கிடையவே கிடையாது இப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவோம். அப்படிங்கிறதுக்கு முதல்ல யாரு தெரியுமோ கூடாதுன்னு வைத்தியர்கள் தான். என்ன இப்ப படிச்சுட்டு நோயாளிகள் வரவே இல்லைன்னா அவ என்ன பண்ணுவா? அப்ப நோயாளிகள் இருக்கணும். நோயாளிக்கு எது தேவை? வைத்தியர் தேவை. வைத்தியருக்கு எது தேவை? நோயாளி தேவை. அப்ப அந்த நோயை எதிர்பார்க்கிறவளும் இருக்காளே உலகத்துல, அது வைத்தியர். இத போல பெரிய நோய் தான் சம்சாரம் என்னும் நோய். இது மொத்தம் ஒரே நோய். மற்ற நோயெல்லாம் வெவ்வேறு நோய். கழுத்துக்கு ஒரு நோய், காதுக்கு ஒரு நோய், மூக்குக்கு ஒரு நோய். இங்க இருக்கிறது ஒரே நோய், வியாதி சம்சாரம்ங்கிற அநேக கால வியாதி. இதுக்கு ஒரே வைத்தியர் யார் தெரியுமோ? பகவத் ராமானுஜர். அவர் கடுக்கிற ஒரே மருந்து என்ன தெரியுமோ? அவருடைய கிருபா. அந்த கிருபா தான் ஒரே மருந்தாக நான் வாழ்கிறேன் என்றுதான் இந்த பாசுரத்துக்கே அர்த்தம். அனந்த பவார்ணவாந்தா, அனந்தமான சம்சாரமாகிற கடலுக்குள்ளே விழுந்திருக்கிறேன். இப்படி அனாதி ஜன்மங்களாய், ஜன்மங்களும் நிறைய, நாங்களும் நிறைய பேர், துன்பமும் நிறைய. இதுக்கெல்லாம் இருக்கிறது ஒரே புகழ். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சொல்லினது பகவானுடைய திருவடி புகழ்னுட்டு. ஆனா இந்த சுவாமி சொல்லிக்கிறது ராமானுஜருடைய திருவடி புகழ்னு சாதிக்கிறார். கண்டுகொண்டேன் இப்படி அசன்னேவன் இருந்தவன் கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என்று இருவருக்கும் பிரயோஜனம். இது மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணுன்னு சிறுத்தாம்பு பாசுரம். கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். நான் ஏதோ வினைகள்ல தவிச்சுட்டு இருந்தேன். காரிமாறப்பிரான் நம்மாழ்வார் என்னை பார்த்து கண்டெடுத்தார், என் வினைகளை அத்தனையும் போக்கினார், வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனார். கடைசியில் ஒரு பெரிய பரீட்சை நடந்திருந்ததுங்க. நான் வைகுந்தத்துக்கு ஆனந்தமா ஏதோ நம்ம தான் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சுன்னு போனேன். எனக்கு முன்னாடி நம்மாழ்வார் உள்ள இருந்தார். அவர்கிட்ட பெருமாள் ஏதோ விசாரணை நடத்தியிருந்தார். என்னது இது, நம்மாழ்வாரோட கூட கேப்பரா அப்படின்னு நினைச்சுன்னு ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆழ்வீர் கீழே பூலோகத்துக்கு 32 வருஷம் போயிருந்தாப்புல இருந்ததே, ரொம்ப முக்கியமா எல்லாரையும் திருத்தி கூண்டு வாருன்னு அனுப்பிச்சேன். கொஞ்சம் எத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீர் காட்டுறீரா என்று பெருமாள் கேட்க, இதோ மதுரகவி ஆழ்வார் அழைச்சுன்னு வந்திருக்கேனே அப்படின்னு உடனே கொண்டு நிறுத்தினார். பெருமான் கைத்தட்டி, இதுதான் நம்மாழ்வார் பண்ண பெரிய கைங்கரியம் என்று சொல்லியிருக்காருன்னா, அப்போ என் தேவை அவருக்கு இருந்திருக்கு போல் இருக்கு. அவரா ஒண்ணு ஆழ்வார் அல்ல, இப்போ ஆழ்வார் பெரியவர் தான். ஆனா நான் இல்லைன்னா என்னை பார்த்து பண்டை வல்வினை பாத்தி அருளினான் எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே. அதனால கண்டிப்பா ஆச்சாரியர்களுக்கு நாம தேவை, நமக்கும் ஆச்சாரியர்கள் தேவை. புகழொன்னி அத்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லே நிறையுமே. பாட்டுல நம்மாழ்வார் என்ன சாதித்தார்? அந்தோ அடியேன் உனபாதம் திருவேங்கடமுடையானே, உன் திருவடிகளை இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது பிரிய மாட்டேன். ஏன்? எனக்கு உன் திருவடி வேணுங்கிறதுக்காக மட்டுமில்லை, உன் திருவடிக்கும் நான் வேணுங்கிறதுக்காக. அதனால் பிரிய மாட்டேன். அகலகில்லேன் இறையும் புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றும் பரமகாருணிகேன பரமகாருணிகே பரம காருணிகா ந பவத் பரஹ பரம சோத்யதமஹ நகிமத் பரஹ. ரொம்ப கவலைக்குரியவன் என்னை விட இன்னொத்தன் இல்லை, பரம காருணிகன் உன்னை விட இன்னொத்தன் இல்லை என்றுதான் எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ராமானுஷா, அப்ப நிகரின்னி நின்னை என் நீசதைக்கு நின் அருளன்களன் நீ புகழொன்னுமில்லை, அருட்கு மகுதே புகழ், உன் அருளுக்கும் அதுதான் புகழ். புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஷ. புன்மையிலோர், புன்மையினோர்னு பாட்டு இருக்கு. புன்மையிலோர்னாலும் புன்மையினோர்னாலும் ஒரே அர்த்தம் தான். புன்மை தாழ்ச்சி. என்ன தாழ்ச்சின்னா இந்த லோகத்துல பாப புண்ணியங்களுக்கு நடுவுல இருக்க முடியும், அதான் புன்மை. புன்மையினோர்னார் பத்த ஜீவர்கள் இல்லேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் நாம இந்த பாபத்தோட தானே இருக்கோம். ஒருவேளை முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களுக்கும் புன்மை இருக்காதோ இல்லையோ, அவர்களை சொல்றாரோனால் இல்லை. ஏன்னா ஒரு நாள் அவர்களும் லோகத்துல பத்தர்களா இருந்துட்டு கஷ்ட நட்டங்களுக்கு ஆட்பட்டுத்தானே இப்ப நித்திய சூரிகளா இருக்கா. அதனால அவர்களையும் சொல்லல நித்திய சூரிகளா, இப்ப முக்தாத்மாக்களா இருப்பா, அவளை சொல்லல, நித்தியர்களாவே இருக்காளோ இல்லையோ. அஸ்பிருஷ்ட சம்சார கந்தம், இந்த சம்சாரத்தினுடைய வாசனையே இல்லாமல் இருக்கும் அவர்கள், அவர்கள் தான் புன்மையிலோர். புன்மையிலோர் பரகும் பெருகை ராமானுஷர். ஏகதேச வாசஸ்தானத்தாலும் ஏக விஷய அனுபவத்தாலும் நித்திய சூரிகள் எப்படி ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுவா? 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இப்படி இருக்கான். 2 பேரும் ஒரு தேசத்துல வசித்தவ தானே சுவாமி. இப்ப நீங்க இந்த தேசத்துல வசிச்சிருக்கு, நம்ம தமிழகத்துல இருக்கோம், ஸ்ரீரங்கத்துல இருக்கோம், திருக்குடந்தையில இருக்கோம்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியூருக்கு எங்கேயானு போயிருந்தா கூட கூட்டு கொஞ்ச நேரம் பேசிப்போம். என்னாச்சு இங்க இருக்கிறச்சே இப்படி இருந்தோம், நன்னா இருந்தோம், இங்க இருந்து இப்ப அங்க போனோம், இங்க போனோம், என்னென்னமோ கஷ்டம், அது இது, எப்ப திரும்பி வருவோமோ
அப்படின்னு திருக்குழந்தையில இருக்கவா சொல்லிக்கலாம், ஸ்ரீரங்கத்துல இருக்கவா சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறாருன்னா அப்ப ஒரு தேசத்துல வசிச்சிருக்காளோ இல்லையோ, அப்ப அவ பெருமை தெரியும். ஒரே விஷயத்தை அனுபவிச்சிருக்காளோ இல்லையோ. இதே ஸ்ரீரங்கநாச்சியார் புறப்பாட்டுக்கும் ஸ்ரீரங்கநாதன் புறப்பாட்டுக்கும் 30 வருஷம் ஒருத்தன் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊரை விட்டு வெளியில போயிட்டாலும் அனுபவம் கண்ணு முன்னாடி அந்த புறப்பாடே தான் நிற்கும். அதே போல இப்ப கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு தானே தேசம் வைகுண்டம். கிளம்பி வந்த பிற்பாடு என்ன அனுபவம் மாறிப்படுமா? இந்த ராமானுஜருக்கும் அதே பெருமாள் தான் அனுபவம், கருடனுக்கும் அதே பெருமாள் தான் அனுபவம். அதனால பகரும் பெருமை ராமானுஜரே பயன் இருவோமு காண பின்னே. 2 பேருக்கும் பயன், தேவரீருக்கும் பயன் அடியன் கிடைச்சிருக்கேன், அடியனுக்கும் பயன் தேவரீருக்கும் கிடைச்சிருக்கு, தேவரீரை பெற்றிருக்கேன். இனி நாம் பழுதே அகலும் பொருளன். இனிமே நாம அகலுவதற்கு வழி இல்லை. ஏன் சொல்றாருன்னா, இனி நாம் பழுதே, நாம எதுக்கு இனிமே அகன்று போகணும்? நானும் நீரும், ராமானுஷா நீரும் நானும் இனிமே ஏன் அகல போகிறோம்? ஒரு அர்த்தம். இனி நாம் பழுதே அகலும் பொருளன், ராமானுஷரை விட்டுட்டா இருப்போம். ராமானுஷா இனி நாங்களாகிற பக்தர்கள் உன்னை விட்டு ஏன் பிரிய போகிறோம்? அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன நம்ம எல்லாரும் சேர்த்துட்டா இருப்போம். நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்லிட்டார்னு அர்த்தம். நம்ம ஒத்தொத்தருக்கும் அவர் கிருபை தேவைப்படுறது, அவர் கிருபைக்கு நம்முடைய நீச்ச தேவைப்படுறது. ஆகவே பக்தர்களே, நாம் எதற்காக ராமானுஜரை விட்டு பிரிய வேண்டும் என்று நம்மளை சேர்த்துன்னு சொல்றதாகவும் சொல்லலாம். இல்ல ராமானுஜரையே பார்த்து ராமானுஷா நீரும் நானும் ஏன் விட்டு பிரிய வேண்டும் என்று கேட்பதாகவும் கொள்ளலாம். இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமு காணவின்னே பாவத்தால் யான் பிறப்பே நேலும். இனி எந்தை எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா? நான் பாபத்தால பிறந்துட்டே இருக்கேன், ராமானுஷர் கிருபையால பிறக்கிறார். அவர் பிறந்த பிற்பாடும் யான் பிறக்க கூடாது. அவரே பிறந்த பிற்பாடு நாம பிறக்கலாமா? பிறந்தா என்ன ஆகும் பாருங்க. ராமானுஷர் அவதரித்தாரா ஊர் உலகத்தை திருத்த, ஆனா அவ மீண்டும் பிறக்கிறாள்னுட்டா அவருடைய கிருப வேலை செய்யலன்னு அர்த்தம். அவர் கிருப பிரயோஜனப்பட்டிருந்தா நான் திரும்ப பிறக்க மாட்டேன்னு இல்லையோ. அதனாலதான் நான் பிறக்கவே கூடாது. காரணம், நீ ஜெயிக்க வேண்டும், என் பாபம் ஜெயிக்க கூடாது, என் நீச்சத்தை ஜெயிக்காமல் உன் கிருபா ஜெயிக்க வேண்டும் என்னும் பிரார்த்திக்கிறார். நிழலும் அடிதாரும் போலே அடியார்களை அனன்யார்கமாக்கும்படி அங்கீகரித்து விடுகிறார். ஆக 48ஆம் பாட்டு முற்றிற்று. ஒரு நாளும் நாமும் ராமானுஜரும் பிரிய மாட்டோம். காரணம், இருவருக்கும் பயன் இருக்கிறபடியால். நிகரின்னி நின்னவன் நீசதைக்கு உன் அருளன்கணன் நீ புகழொன்னுமில்லை அருட்கு மகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஜ. இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமு காணவின்னே.